புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருவதால் காலாப்பட்டு மீனவ கிராமத்தில் 40 மீட்டர் அளவிற்கு கடல் நீர் உட்புகுந்து மீனவர்கள் கவலை மற்றும் படகுகளை வைக்க இடம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜகுமார் இணைகிறார். ராஜகுமார், கடல் நீரானது அங்கு மீனவ கிராமத்தில் புகுந்திருப்பதால் அங்குள்ள மீனவ குடும்பங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள்? அரசு அதிகாரிகளிடம் இது குறித்து அவர்கள் முறையிட்டிருக்கிறார்களா? கள நிலவரங்கள் என்ன? செங்கல் புயல் இன்று மாலை காரைக்கால் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரி அருகில் கரையை கடக்க உள்ள நிலையில் புதுச்சேரி முழுவதும் பலத்த காற்றுடன் கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்நிலையில் காலாப்பட்டு மீனவ கிராமத்தில் 40 மீட்டர் தூரத்திற்கு கடல் உட்புகுந்திருக்கிறது. இதனால் மீனவர்கள் தங்கள் படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாப்பாக வைக்க முடியாமல் அவதியடைந்தும் வருகின்றனர். மேலும் இந்த புயல் கரையை கடந்த பிறகு தங்கள் பகுதியில் கற்கள் கொட்டி தூண்டில் வளைவு அமைத்து கடல் அரிப்பை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கின்றனர். இதனிடையே தொடர் கனமழை காரணமாக புதுச்சேரி பல்வேறு தாழ்வான பகுதியில் மழை நீரும் தேங்கி இருக்கிறது. குறிப்பாக புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் புசி வீதி ஆகிய பகுதிகளில் இந்த மழை நீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றனர். மேலும் புதுச்சேரி முழுவதும் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் தங்கப்பிள்ளை வீதியில் ராட்சச மரம் ஒன்றும் முறிந்து விழுந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் உடனடியாக வனத்துறையினர் இந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே புதுச்சேரியிலிருந்து சென்னை மற்றும் புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய புதுச்சேரி அரசினுடைய பேருந்து சேவையும் தற்போது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. காலை முதலே பயணிகளிடம் போதிய அளவிலான வரவேற்பு இல்லாததால் பேருந்துகளின் எண்ணிக்கை என்பது குறைக்கப்பட்ட நிலையில் தற்போது புதுச்சேரியிலிருந்து சென்னை மற்றும் காரைக்கால் செல்லக்கூடிய அனைத்து புதுச்சேரி அரசினுடைய பேருந்துகளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் தமிழக அரசு பேருந்துகளின் ஒரு சில பேருந்துகள் மட்டும் பைபாஸ் வழியாக தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. அந்த பேருந்துகளின் எண்ணிக்கையும் குறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகளும் 3 மணிக்கு பிறகு காற்றின் இந்த புயலினுடைய தாக்கத்தை பொறுத்து இந்த பேருந்து சேவையும் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழ்நிலை புதுச்சேரி அரசு பேருந்து என்பது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புதுச்சேரி முழுவதும் பலத்த காற்றுடன் தற்போது மழை என்பது பெய்து வருகிறது. தொடர்ந்து புதுச்சேரி அரசு அனைத்து விஷயத்திலும் கையாள்வதற்காக தயார் நிலையில் அனைத்து துறைகளும் முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. வனத்துறை, பொதுப்பணித்துறை என அனைவருமே தற்போது தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்த மழை என்பது சற்று நேரம் ஆக சற்று மழையின் தாக்கமும் அதிகரித்து வருகிறது. அதே போல காற்றின் வேகமும் சற்று அதிகரித்து வருகிறது. காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜகுமார்.